திரிஷாவுடன் ஏன் விஜய் போனார் இந்த போட்டோ எடுத்து போடு போகலாமா அப்படின்னு அதில் ஓடு 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 அதில் ஓடு அதில் ஓடு ஏங்க அந்த வெள்ளம் நிவா திரிஷா கூட போய்கிறாப்பா. அது குறிப்பாக இடதுசாரிகள் என்னன்னா ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து வழக்கமாக நடக்கும். அந்த தேர்தலில் வெற்றியை மையமாக வச்சு தான் எல்லாருமே போவாங்க. அந்த வெற்றிக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்குவாங்க. ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் இல்லை அந்த நேரத்தில் எதிராளியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற கொள்கைக்காக சிலரோட கூட்டணி சேரலாம். அது வந்து ஆக்சுவலாக கூட்டணி கிடையாது, அது தொகுதி உடன்பாடு. இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் கட்சியை வந்து போய்கிட்டு இருக்குது. திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்க திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே மாறி திமுகவுடைய கொள்கை பீரங்கிகளாக மாறி டிபேட்டுகளில் மற்றவங்க பேசுறதுல பார்ப்போம். அந்த இடத்துல சூரியனாக ஆதவனாக ஒரு ஆதவ அர்ஜுன் வந்து உரிமையை பேசணும்னா பெரிய வரவேற்பு. அதில் திரிஷா வராங்கன்னா திரிஷா போட்டோம். சரி, நீங்கள் சொல்கிறபடியே நடந்தால் கூட அது அவருடைய சொந்த விஷயம். உங்களுக்கு என்ன சொந்த விஷயத்தான் பேசலாம் அரசியல்னா, அப்புறம் சொந்த விஷயங்கள் பேசினா என்ன ஆகிடும்? என்னங்க சொந்த விஷயம்லாம் பேசுகிறீங்க, அரசியல் பேசுங்கன்னுவீங்க. அவதூறாக பேசினார் அப்படின்ற விமர்சனம் இருக்குன்னா அமித்ஷாவை கண்டிக்கிற வேலையை பண்ணணும். ஆனால் இவங்க விஜயை கண்டிச்சுட்டு அறிக்கை விட்டாரா விஜய்? அம்பேத்கர் தலை இதுல பெரும் பங்கு யாருக்குன்னா வன்னியரசு ஒரு அவரை தான் சொல்றேன். சொன்ன பிறகுதான் பாத்தீங்களா, சொன்ன பிறகுதான் விஜய் விடுறாரு. அதுதான் சொன்ன பிறகு தான் அறிக்கை விட்டாரு அப்படின்னு. அறிக்கை எந்த டைம்ல உள்ளது இல்லை. இப்போ பன்னீர் வேல்முருகன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவேசம் ஏன் பிறர்கிட்ட இல்லைன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லை இயல்பாக. ஏன்னா அவர் பேசுனதுல அவர் தாமதமாக பேசினா கூட அவர் பேசுனதுல அர்த்தம் இருக்குன்ற மாதிரி நம்மளால புரிஞ்சு முடியும். கோவத்தில் ஒரு அர்த்தம் இருக்குன்றது புரிஞ்சு முடியுது. இல்லை இந்த கோவம் ஏன் இந்த பக்கம் ஏன் வரல? கூட இருக்கக்கூடிய சக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஏன் வரல? கட்சி தலைவர்களுக்கு ஏன் வரலன்ற கேள்வி. நான் சொன்ன முதல் விஷயம் தான். கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸ் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது இதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். சட்டசபையை திமுக எப்படி அணுகுதுன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை திமுக எப்படி அணுகுதுன்றே சேர்த்து சொல்லிடுது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பல்வேறு விஷயம் நம்ம கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. தொடர்ச்சியாக உங்களோட ட்வீட்டை நான் கவனிச்சிட்டு இருக்கேன் சார். அதில் வந்து வேல்முருகன் அவர் வந்து சட்டசபையில் பேசினார். இந்த வேல்முருகன் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசி தான் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. கூடுதலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதே ஒரு ஒரு கட்ஸ் வந்து கட்சின்றதை விட இந்த ஒரு ஆவேசம் வந்து திரும்ப கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் வீரியமாக இருக்குமேன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு சார். இந்த டைம் லைனை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது? அதாவது அடிக்கடி சொல்கிறது தான், அதுலேயும் குறிப்பாக இடதுசாரிகளை சொல்கிறது என்னென்னா, ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து வழக்கமாக நடக்கும். அந்த தேர்தலில் வெற்றியை மையமாக வச்சு தான் எல்லாருமே போவாங்க. அந்த வெற்றிக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்குவாங்க. ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் இல்லை அந்த நேரத்தில் எதிராளியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற கொள்கைக்காக சிலரோட கூட்டணி சேருவாங்க. அது வந்து ஆக்சுவலாக கூட்டணி கிடையாது, அது தொகுதி உடன்பாடு. உங்களுக்கு இவ்வளோ சீட்டு, இவருக்கு இவ்வளோ சீட்டு, அவ்வளோ சீட்டு. அதில் கூட அந்த பெரிய கட்சிகள் ஜெயிக்காத சீட்டு, இவங்க ஜெயிக்க முடியாத சீட்டு, அந்த மாதிரி இடங்கள்லாம் தள்ளி விடுற ஏற்பாடுலாம் நடக்கும். கேட்ட தொகுதியெலாம் கொடுக்க மாட்டாங்க. அது வழக்கமாக பண்ணுறது. சில இடங்களில் இவங்க வளர்ந்துட்டு வராங்க அந்த தொகுதியில் அப்படின்னா அடுத்த தடவை அந்த தொகுதி கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தேவைங்கன்னுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு தொகுதி உடன்பாடுன்ற அடிப்படையில் ஒரு அணி அமைச்சு தேர்தலில் நிற்பாங்க. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. தொகுதி உடன்பாடு. இந்த தேர்தலில் இத்தனை உங்களுடைய வெற்றிக்கும் என்னுடைய வெற்றிக்குமான இத்தனை தொகுதிகள் நாம் உடன்பாடு வைத்துக் கொள்கிறோம். தேர்தல் முடிஞ்சோன்னா நீங்கள் யாரும் நான் யாரும், ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், போராட்டம் நடத்துவோம், அதிகாரிகளை சந்திப்போம், அமைச்சர்களை சந்திப்போம், முடிந்தால் பத்திரிகைகளில் எதிர்த்து கூட பேட்டி கொடுப்போம். அப்படிதான் இருந்தாங்க. 2018 பிறகு கலைஞர் மறைவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல தலைவர்கள் மறைவு, எல்லா அரசியல் சூழலே மாறி போச்சு. அப்போது பொதுவாக கட்சிகளில் அந்த கட்சி தொண்டர்கள் தான் அவங்க தலைவரை ஒரு பெரிய பூஜிக்கிற பொருளாக அவர்களை சுற்றி அரசியல் பண்ணுவாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் 2019க்கு பிறகு இந்த மக்கள் நல கூட்டணி படுதோல்விக்கு பிறகு யாரையாவது ஒருத்தர் சார்ந்திருக்கணுன்ற நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் வந்துட்டாங்க.
அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலாம் டிஎம்கே, டிஎம்கேலாம் ஏடிஎம்கேன்னு இருக்கும். 96ல் டிஎம்கே கூட பெரிய கூட்டணி வச்சாங்க எல்லாரும், ஓப்பனாக இருந்தது எல்லாருமே. 98ல் 99ல் திடீர்னு பிஜேபிக்கு போயிட்டார் கலைஞர், திமுக. அப்போ அவங்க டக்குன்னு மாறி ஏடிஎம்கிட்ட வந்துட்டாங்க. ஆப்ஷன் இந்த சைடு இருந்தது, வந்தாங்க. 2001ல் திமுகவே தோக்கடிச்சிட்டாங்க. வெற்றி பெற்ற திமுக 96ல் மண்ணை கவிச்சு. இதுக்கு இந்த கூட்டணி மாற்றங்கள். அந்த மாதிரி ஆப்ஷனு 2019ல் இல்லை. என்ன காரணம்? அதிமுக பாஜக கூட இருக்குது, இவங்க திமுக கூட இருக்காங்க. அடுத்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆப்ஷனே இல்லாமல் திமுக கூட இருக்க வேண்டிய நிலைமை. அப்போ திமுக கொடுக்குற சீட்டை தான் வாங்கிக்கணும்னு 60 சீட்டு போதாது, 63 சீட்டு வேணும்னு டெல்லி வரைக்கும் சண்டை போட்ட காங்கிரஸ் வேற வழி இல்லாமல் 25 சீட்டை வாங்கிட்டு நின்ன கதெல்லாம் 2021 கலைஞர் சொன்னார்ல 63 நாயன்மார்கள்ன்ற மாதிரி ஏதோ வார்த்தையை சொன்னார். அப்போ அந்த ஒரு பெரிய 2011ல் அப்படி வீரியமாக இருந்த காங்கிரஸ் 25 சீட்டுக்கு 10 சீட்டு கொடுத்தா 15 சீட்டு கம்மி வாங்க மாட்டேன்னு சண்டை போட்ட இடதுசாரிகள்லாம் 6 சீட்டுக்கு நின்னாங்க. 10 சீட்டு வாங்கிட்டு நின்ன விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டில் நின்னாங்க. இந்த இதெல்லாம் வந்து என்னென்னா ஆப்ஷன் இல்லை. பிஜேபி வந்துடும், அவங்க பிஜேபி கூட இருக்காங்க, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, வாக்கப்பட்டாச்சு, வாழ்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதோடைய தொடர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 3-4 வருஷத்தில் மங்கி போயிட்டாங்க. அந்த தலைவர்கள் எல்லாருமே போராட்ட குணன்றது இல்லாமல் போய் தான் கூட்டணியை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய இதை பண்ணணும். இதில் என்றும் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, மார்க்சிஸ்டுகளுக்கு பெரும் தொகை கொடுக்கப்பட்டது தேர்தலில். 10 கோடி ரூபா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபா அப்படின்னு தேர்தல் கணக்கு நாங்கள் அவங்களுக்கு செலவுக்காக கொடுத்தோம்னா திமுக ஒரு கணக்கு கொடுத்தாங்க. மார்க்சிஸ்டுகளும் வலது கம்யூனிஸ்ட்டும் ஒத்துக்கொள்ளுடைய நிலைமை உண்டாச்சு. இது பெரிய அதிர்ச்சி தோழர்கள் எல்லாருக்குமே. ஏன்னா 1 பைசா வாங்க மாட்டாங்க. ஆமாம், என்னடா இதுன்னு. அப்போ அடுத்தடுத்து களம் மாறுது. தன்னுடைய இதுக்காக, சீட்டுக்காக, சில கான்ட்ராக்டுகளுக்காக, சில விஷயங்களுக்காக கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய ஆளுங்கட்சியோட ஒத்து போகிற நிலைமை. இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் கட்சியை வந்து போய்கிட்டு இருக்குது. திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறி திமுகவுடைய கொள்கை பீரங்கிகளாக மாறி டிபேட்டுகளில் மற்றதில் பேசுறதுல பார்த்தோம். அந்த இடத்துல சூரியனாக ஆதவனாக ஒரு ஆதவ அர்ஜுன் வந்து உரிமையை பேசணுன்னா பெரிய வரவேற்பு. அந்த கட்சிக்குள்ளேயே வெளியிலையும் பெரிய வரவேற்பு. அவர் நல்லா தான் பேசுகிறாருன்னு திருமாவளவனுக்கும் பிடிச்சி போச்சு. ஆனால் களம் யதார்த்தன்றது வேற அப்படின்றப்ப கட்சியை கையை விட்டு போகிற கண்டிஷனில் திருமாவளவன். இப்படிப்பட்ட திருமாவளவன் எப்படி உரிமையில் கேட்பாரு? ஏன் வேங்கை வயலில் கேட்கல? ஏன் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வரும்போது அது ஏன் கொண்டு வர மாட்டேன்னு ஒரு பெரிய தகராறு பண்ணலாம்ல. 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அந்த சட்டமன்றத்தில் பெரிய ஒரு பிரச்சனை பண்ணி வெளிநடப்பு எதுவுமே பண்ணல. எந்தவித பேட்டி இல்லை, எதிர்பேட்டி இல்லை. மற்ற கட்சிகளும் சரி, மார்க்சிஸ்டுகளும் பட்டியலின மக்களுக்காக பாடுபட்ட கட்சி, இந்தியாவிலேயே பட்டியலின மக்களுக்காக பெரிய அளவில் பண்ண கட்சி இடதுசாரிகள் தான். அவங்களும் மௌனமாக இருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மௌனிகளாக கௌரவர் சபையில் இருந்த பாண்டவர்கள் அந்த துச்சாதனன் துகில் உரியும் போது தலை கவிழ்ந்து நின்றது மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்ட போது தலை கவிழ்ந்து நின்ற கூட்டணி கட்சிகள். அப்போ அவங்கள்ட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இப்போது தேர்தல் நெருக்கத்தில் இதையும் நம்ம பொறுத்து போக முடியாது. சில எதிர் சமிஞ்சைகள் கொடுக்கணுன்றதுக்காக பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் ஓப்பனாக பேசுகிறாங்க. சரி, நான் கூட நான் கேட்டுக்கிறேன். அப்போ தேர்தல் வருதுங்கிறதுக்காக தான் இப்போ பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இப்படி இதற்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்க முடியுமா? அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே இந்த இதை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே சட்டசபையில் இவர்கள் நடத்தப்படுற விதத்தை தான் அவர் சொல்கிறார். 7 செகண்ட் தான் நான் பேசுவேன். ஆமாம்மா, பார்த்தோம். அதே மாரி நான் பேசுகிறேன்ப்பா, பசிக்குதுப்பா, உக்காருப்பா அப்படின்னு ஒருமையில் ஒரு மூத்த அமைச்சரை பேசுகிற கண்டிஷன். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சபைக்கு ஒரு மாண்பு இருக்குது. நீங்கள் வாப்பா போப்பா, வாயா போயா, முன்னவர் வேறு அவர், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தனிப்பட்ட ரூமில் பேசிக்கலாம், வேற எங்கேயாவது பேசிக்கலாம். சட்டசபைன்றப்போ ஒரு மரியாதை இருக்கணும். அந்த இடத்துலையும் உக்காருப்பா, பசிக்குதுப்பானா மக்கள் பிரச்சனையே 2 நாள் தான் நடத்துறீங்க. அந்த 2 நாள்லேயும் கடன்னு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அதில் கொஞ்சம் பேசணும்னா அது கூட பேசக்கூடாது. பசிக்குதுன்னா அப்போ மக்கள் பிரச்சனை வந்து அவ்வளோதானா?
அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு. சார் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். சட்டசபையை திமுக எப்படி அணுகுதுன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை திமுக எப்படி அணுகுதுன்றே சேர்த்து சொல்லிடுங்க. நீங்கள் இருக்கிறதுலையே வந்து எல்லா காலகட்டத்துலையுமே 2 பேருமே மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கலைஞர் இருந்தப்போ கொஞ்சம் இதுவாக நடக்கும், ஒரு ஜனநாயகமாக இருக்கும். அவங்க ஜெயலலிதா பீரியட்லேயும் ஓரளவுக்கு அதிமுகவில் அதிகம் பேசுவாங்க, திமுகவினருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். பெரும்பாலும் புகழ் பாடுற கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அந்த பீரியடில் திமுக இதில் வந்து கொஞ்சம் ஜனநாயகம் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பெரிய லீடர்லாம் இல்லை. அப்போ ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சபாநாயகரை வெறுப்பேற்றுறது, சபாநாயகர் சேரில் போய் உட்காந்த இதெல்லாம் நடந்தது. அது ஒரு பாட்டு. சட்டசபைக்குள்ளேயே சட்டை கிளியர் ஏதோ நடந்தது. அந்த நேரத்தில் தான் இவரெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின்லாம் சட்டசபை நிகழ்வுகளை நாங்கள் லைவ் இது பண்ணுறோன்னு தேர்தல் வாக்குறுதியிலே சொல்கிறார். 100 நாட்கள் கூட நடத்துறதா? அதற்கு பிறகு 100 நாள் நடத்தணும். 100 நாள்னா 500 நாள். கரெக்டாக இது எல்லாம் சொல்லிட்டு வந்து நடைமுறையில் பார்த்தா அவரே தேவலைன்ற மாதிரி இன்னைக்கு மொத்தமே 4 வருஷத்தில் 112 113 நாள் தான் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா சட்டசபையை கூட்டி மக்கள் பிரச்சனை பேசுறதோட என்ன பெரிய வேலை இருக்க போகுது? நீங்கள் அமைச்சர்கள் உங்களுக்கு வேலை இருக்கும், வருஷம் பூரா இருக்கும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதி பற்றி பேசுறதுக்கும் அதற்கான மற்ற விஷயங்களுக்காகவும் ஒரு சபை இருந்தால் தானே அது. 2வது லைவ் கூட வேணாம், இருக்கிறதே இப்போ ஒளிபரப்புனா கூட போதும். இவர் எந்திரிச்சாருன்னா டைன்னு பார்த்தா அது இருக்கும். மறுபடியும் பார்த்தா சிஎம் பேசிகிட்டு இருப்பார், மறுபடியும் பார்த்தா கட் ஆகிடும். இப்படி தான் வந்து இதுனா அப்போ எதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும்பொழுது உங்களுக்கு அந்த வெறுப்புடைய உச்சம் ஒவ்வொன்றா பாயில் ஆகி இன்றைக்கி ஒவ்வொருத்தராக பஸ்ட் ஆகுறாங்க. இது வேல்முருகன். 2வது வேல்முருகன் கருத்தை யாரும் மறுக்க முடியாது. அதே கருத்தை தான் அதிமுக சொல்லுது. இவங்கப்பா நான் நினைக்கிறதுலாம் நீ சொல்கிறேன், நாங்கள் சொல்ல முடியாது. அவரே சொல்கிறாருல்ல, இபிஎஸ் கேட்ட கேள்வி 100% சதின்னு வேற சொல்கிறாரு. அவர் 100% கரெக்டு தானே. அது அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து பிரச்சனை வந்த பிறகு கூட்டி தீர்மானம்லாம் போடுறீங்க. பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தானே. 10 மாதம் முன்னாடி ஏலம் விடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெட்டர் இருந்தால் ஏலம் விட்டுருக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டாங்களே. ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணலையே. ஏலம் விடுற உரிமையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதை அப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணாத காமிங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லை, பல விஷயங்களை வெள்ளை அறிக்கை இதெல்லாம் கேட்கும்போது கூட என்ன பதில், இதுதான் வெள்ளை தண்ணி நிற்கல அதான் வெள்ளை அறிக்கை அப்படின்றது. இது எல்லாமே வந்து இவங்க நினச்சிக்கிறாங்க பத்திரிகையாளர்களும் ஜாலியாக போயிடுவாங்க. அவன் அதுக்கு மேலே கேட்க மாட்டான். கேட்டால் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே பிரச்சனை வரும். அது மற்ற மக்களும் பார்த்துட்டு மௌனமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது மௌனம் கிடையாது. அது தேர்தலில் தான் அந்த மௌனத்துடைய ஸ்பீடு தெரியும். பல இடங்களில் அமைச்சர்களுக்கு முற்றுகை, அமைச்சர் மேலே சேர்த்த வரி அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குதுன்னா இது தேர்தல் நேரத்துலையும் நடக்கும். அப்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நீ பேசிட்ட வேல்முருகா, எங்களால் பேச முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ற லெவலில் தான் இடதுசாரிகள் காங்கிரஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. காங்கிரஸ் எந்த காலத்துலையும் பேசாது. ஏன்னா நீங்கள் எல்லா அதிமுக திமுக எல்லா ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய ஊதுகுழலாகவே இன்னும் சில பேர் அந்த கட்சியிலே சேர்ந்துருவாங்க. அதை விட்டு வெளியே இப்போ பீட்டர் அல்வோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இல்லை. அவர் எப்போவோ திமுகவில் சேர்ந்துட்டார். அதுக்கேற்ற மாதிரி மறைந்த ஈவிகே சிலங்கோனும் இந்த நம்ம தனியாக ஆட்சி அமைப்போம் கொஞ்சம் கூடுதலானா அதெல்லாம் ஏற்று பேசணும். அது ஒரு பார்த்துன்னு வச்சுக்கலாம். இப்போது இது தேர்தல் நெருக்கத்தில் இந்த கோபங்கள் வெடிச்சு கிளம்புது. கொங்கு ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவர் தொகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. இப்போ முதல்ல எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் இதில் ஹாஸ்பிட்டல் கட்டினா எங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுங்க, அது மூலிமா நாங்கள் எதாவது பண்ணிக்குவோம். 2வது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட என் தொகுதியில் என் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒழுங்காக கட்டண வைக்க வேலையை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் செய்வாங்க. சில இதெல்லாம் நடந்திருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் போராடி அவர்கள் தொகுதிக்காக மெடிக்கல் காலேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி ஒழுங்காக கட்டுற கான்ட்ராக்டரை கொடுத்து எங்களுக்கு ஒன்றும் வேணாங்க, நீங்கள் கட்டி கொடுத்தா போதும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் கூட எனக்கு என்னென்னு பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ அப்போ தான் வராரு, ஒரு டைல்ஸை தட்டுறாரு, கூப்பிட்டு திட்டுறாருன்னா அந்த லெவல்லையா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இந்த வேலையை மற்ற எம்எல்ஏக்கள் அதனால் இப்போ போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வூதிய பணபலன்கள் இவர் இருக்கும்போதே நம்ம 100 நாள் ஆட்சிக்கு வந்துடுவோம், நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கி அவங்க எல்லாம் பண்ணுறேன்னாரு. வந்த பிறகு அந்த பிரச்சனை எத்தனை 4வது வருஷம் நெருங்குது, இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. நேற்று கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த ஊதிய உயர்வு 3 வருஷம் உதவி நடக்குது, 4 வருஷமாக மாற்றிட்டாங்க இவங்க வந்தவுடனே. அதையும் ஒழுங்காக பண்ணல. இப்போ இந்த பொங்கலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்காங்க போல். அப்போ இதில் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க?
புரியுதா? அப்போ எல்லா ஒரு விஷயத்தையும் உரைக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி அதிமுகனா அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. பிஜேபி பேசினா அதுக்கு வேல்யூ இருக்காது. கூட்டணி கட்சிகளில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் இருக்கீங்களா, நீங்கள் எதிர்க்கட்சிகள் தான். நீங்கள் ஒன்றும் தோழமை கட்சிகள் கிடையாது. மக்கள் பிரச்சனை பேச தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களே அப்படியே அந்த கூட்டணி கட்சியாகவே மாறிட்டு ஆளுங்கட்சியாக மாற்றினா நீங்கள் எதுக்கு தனியாக? இன்னொன்று உங்களுக்குன்னு ஒரு சுய அரசியல் இருக்குல்ல. நாளைக்கு நீங்கள் வெளியில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வந்தால் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு என்ன சொல்ல முடியும்? அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சுயத்தன்மை இல்லாமல் சுயத்தன்மை இழக்காமல் கட்சிகள் செயல்பட்ட காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கி அது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த எம்எல்ஏக்கள், இந்த தோழமை கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அவங்கவுங்க தொகுதியிலையாவது இந்த மாதிரி வேலைகள். இப்போ சிதம்பரத்தில் பெரிய வெள்ளம், சாத்தனூர் டேம்லேருந்து திறந்து விட்டது பல இது. என்ன போய் பண்ணாங்க இவங்க? எம்பியாக ரவிக்குமாரோ இல்லை திருமாவளவனோ சும்மா ஒரு நாள் பேருக்கு போகிறதுவா? அந்த மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கான நிவாரணம் வாங்கி கொடுக்குறது, இந்த பயிர் விஷயம், பயிர் பாதுகாப்பு, அந்த அந்த பாதிப்புக்கான இது, அவங்களுக்கான பணப்பலன்களை வாங்கி தர்றது, இதெல்லாம் செய்கிறதுனா வேலை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீரோவாக இருக்கும். மக்கள் அப்படியே கோபமாக இருப்பாங்க. இவங்க என்ன நினைப்புனா அந்த நேரத்தில் கூட்டணி பலம் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்துட போகிறோம், இந்த எண்ணம் தான் மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்கல்ல. நீங்கள் வேளச்சேரி, சோழிங்கநல்லூர்லாம் கடுமையான வெள்ளம் 2023. நான்லாம் நினச்சேன் டிஎம்கே இந்த தடவை அடி வாங்குவோம் சிட்டிலேயே. தென்சென்னை எம்பிலாம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே ஜெயித்தாலும் ரொம்ப குறைவான வாக்குகளில் அவன் தப்பிச்சா பிடிச்சின்னு ஜெயிக்கலாம். ஏன்னா அந்த மக்கள் கடுமையான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. வந்து பார்த்தா அப்படியே தலைகீழ நடந்தது. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் வாங்கி ஜெயித்தாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கும்? நம்ம பார்க்குறத பார்த்துட்டா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க. இந்த பிரச்சனை அதுக்கு ஒரு நாள் கற்றுவாங்க, அதை பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை டைவர்ஷன் பண்ணிட்டு அதில் கொண்டு போயிடுவோம். இந்த பிரச்சனை வருதா, வெள்ள பிரச்சனை. திருச்சாவுடன் ஏன் விஜய் போனார்? 2 ஃபோட்டோ எடுத்து போடு, போகலாமா அப்படின்னு. அதில் ஓடு 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 அதில் ஓடு அதில் ஓடு. ஏங்க அந்த வெள்ள நிவா திருச்சா கூட போய்கிறாப்பா, வந்தாரா அவரு? கூட்டு போனவர் வந்து பாஜக சார்ந்தவர். பாஜக சார்ந்தவர் போனார் தெரியுமா? அதப்பா ராஜேந்திரன், அவர் பேர் ராஜேந்திரன், பாஜகவை சேர்ந்தவர். இந்த பொய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடுச்சு. அவங்க ஏங்க அவர் வந்து அவருடைய டிரைவருங்க, அவர் டிரைவரை கூட்டு போய் எவனாவது இந்த இன்ப சுற்றுலாவை போகிறாரு, அவர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, டிரைவரு இது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவங்களே கூட புக் பண்ணி கொடுத்துருக்கலாம் அந்த கீர்த்தி சுரேஷே. அதில் திருச்சா வராங்கன்னா திருச்சா போட்டோம். சரி, நீங்கள் சொல்கிறபடியே நடந்தால் கூட அது அவருடைய சொந்த விஷயம். உங்களுக்கு என்ன சொந்த விஷயத்தான் பேசலாம் அரசியல்னா, அப்புறம் சொந்த விஷயங்கள் பேசினா என்ன ஆகிடும்? என்னங்க சொந்த விஷயம்லாம் பேசுகிறீங்க, அரசியல் பேசுங்கன்னுவீங்க. அப்போ இது மட்டமான விஷயம் தானே. ஆனால் அந்த மட்டமான விஷயத்த விஜய்க்கு பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி போயிடும். நம்ம ஆட்களும் சினிமா இந்த மாதிரி விஷயம்னா விஜய் ஏங்க அவர் திருச்சா கூட போகிறாரு, என்னங்க நியாயம்? அதில் போனால் உனக்கு என்ன? ஒன்றா போனாங்க பாரு, ஒன்றா போனால் தான் நீ போட முடியும். கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒன்றா தான் போவாங்க. அதுவா முக்கியம்? இங்கே 6000 ரூபா தர வேண்டியதில் 2000 ரூபானாங்க. அந்த 2000 ரூபா தரலன்னு ஜனங்க சாலை மறியல் பண்ணுறாங்க. அது பல மாவட்டங்களில் வெள்ள நீரே வடியில் 4-5 நாள் ஆகும். அதையே தான் கவனம் செலுத்திங்க. விஜய் திருச்சா கூட போனான்னா யார் கூட போனான்னா உங்களுக்கு என்ன? விஜய் வந்து இங்கே வந்தாரா? விஜய் ஆட்சியில் இருக்காரா? அவர் வர்றலன்னா அதுக்கேற்ற பலனை அவர் அனுபவிக்க போகிறாரு. விஜய் எங்கள் விழுப்புரமோ இதுவோ போகலன்னா அதை அவர் அனுபவிக்க போகிறாரு. நீ கொடுக்குற பணம் கொடுக்குற இடத்துல நீ இருக்கிற, நிவாரணம் கொடுக்குற இடத்துல நீ இருக்கிற. ஆனால் நீ கேள்வி என்ன கேட்குற? ஏங்க 2000 ரூபா வரலங்க இங்கே. ஏங்க விஜய் வந்தாராங்க, கல்யாணத்துக்கு போய்க்கிறாரு பாருங்கன்னா. ஏங்க நீங்கள் நடத்துகிற இடத்துல இருக்கிறீங்க, அந்த வேலையை பண்ணாமல் நீங்கள் ஏன் அதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? இன்னொருத்தருக்கு அம்பேத்கர் பிரச்சனையில் விஜய் அறிக்கை விட்டாரா? அம்பேத்கர் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. இவங்களும் அதில் நோக்கி போனோம். இல்லை அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசினார் அப்படின்ற விமர்சனம் இருக்குன்னா அமித்ஷாவை கண்டிக்கிற வேலையை பண்ணணும். ஆனால் இவங்க விஜயை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறிக்கை விட்டாரா விஜய்? பார்த்தீங்களா அம்பேத்கர் தலைவர். இதுல பெரும் பங்கு யாருக்குன்னா வன்னியர் ஒரு அவரை தான் சொல்றேன். சொன்ன பிறகுதான் பாத்தீங்களா, சொன்ன பிறகுதான் விஜய் விடுறாரு. அதுதான் சொன்ன பிறகு தான் அறிக்கை விட்டாரு அப்படின்னு. அறிக்கை எந்த டைம்ல இவரு இன்னைக்கு விட்டுருக்காரு ராமதாஸ். ஆமா, உங்களுடைய பரம எதிரி கட்சி தானே அது. அந்த மாவட்டங்கள் அவங்கள எதிர்த்து தானே களம் கண்டுகிட்டு இருக்கீங்க. ராமதாஸ் அறிக்கை விட்டாரான்னு கேட்க வேண்டியதானே, ஏன் விஜய் விட்டாரான்னு கேட்குறீங்க? உடனே ஆதவர்ஜுன் அறிக்கை விட்டார, உங்களுக்கும் முன்னாடியே பாராட்ட வேண்டியதானே. அதனால் இவங்க அரசியல் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரசியல், தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி இவங்க யாருமே பேசலன்றது கடும் விமர்சனமாக இருக்குது. ஏதோ பண்ருட்டி வேல்முருகன் கடைசி டைமில் ஏதோ பேட்டி கொடுத்து தப்பிச்சிக்கிறாரு. ஆனால் இவங்க மேலே இருக்கிற இந்த கரையை துடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்.
இல்லை இப்போ பன்னெண்டு வேல்முருகன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவேசம் ஏன் பிறர்கிட்ட இல்லைன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல இயல்பாகவே. ஏன்னா அவர் பேசுனதுல அவர் தாமதமாக பேசினா கூட அவர் பேசுனதுல அர்த்தம் இருக்குன்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கோவத்தில் ஒரு அர்த்தம் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்னது போல் அந்த 6000 கொடுத்ததா இருக்கட்டும், உதயநிதிட்ட கோரிக்கை வச்சோம் ஆனால் அவர் வந்து கடைசி வரையும் பார்க்கவே இல்லைன்ற சொன்னதாக இருக்கட்டும், அது தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு பேசார். கூட்டணி வைக்கும்போது எல்லாரும் எங்களை வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிஏ தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பேசினா இருக்கட்டும், ஏதோ ஒரு கோவத்தை அவர் வெளிப்படுத்துறான்ற மாதிரி இருக்குல்ல. இந்த கோவம் ஏன் இந்த பக்கம் ஏன் வரல? அவங்க கூட இருக்கக்கூடிய சக கூட்டணியில் கூட எம்எல்ஏக்களுக்கு ஏன் வரல, கட்சி தலைவர்களுக்கு ஏன் வரலன்ற கேள்வி. நான் சொன்ன மொதல் விஷயம்தான். பல ஆண்டுகளாக வேற ஆப்ஷனே இல்லாமல் இவங்களோட அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, முதலாளித்துவ கட்சிகளில் ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்கும். ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சியோட டிராவல் பண்ணும் பொழுது இந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இல்லை முக்கிய தலைவர்கள், ஒரு கட்சி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்ல அந்த தலைவர்கள், இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியோட ஒன்றி போயிடுவாங்க, அமைச்சர்களோட. அப்போ இவங்களுக்கான தேவைகள் பல விஷயம், கான்ட்ராக்டு மற்ற விஷயங்கள், இவங்களுடைய ஆப்ளிகேஷன் எல்லாமே நிறைவேற்றி தரப்படும். அப்போ என்ன ஆகிடுவாங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் ஆகிடுவாங்க. கட்சி தலைவரே வேற முடிவு எடுத்தால் கூட இந்த ஜெல்லு வெளியில் வராது, விட்டா அவருக்கு எதிராக போயிடும். இல்லை இவர் யாரை கூட்டம் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தொகுதியில் நமக்கு எதுவுமே பண்ணி தரல அப்படின்னு கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறாருன்னா, சும்மா இருப்பா பேசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து ஆடிட்டு போவோம், அவர் 2 கான்ட்ராக்ட் கேட்டிருப்பாரு, அது வந்து ஆடிட்டு போவோம். அப்போ இந்த மாதிரி தேவைகளுக்காக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆளுங்கட்சியோட ஜெல்லாகும் பொழுது ஆளுங்கட்சி அதை பண்ணி கொடுக்கும். ஏன் பண்ணி கொடுக்கும்னா இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க நம்மளுக்கு எதிராக போகாமல் இருக்கணும்னு. இப்போ இந்த இது வந்து ரொம்ப தொடர்ந்து போயிடுச்சு. தொடர்ந்து போனதுடைய விளைவு இடதுசாரிகளே பாதிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இடதுசாரிகள் பொதுவாக இந்த மாதிரி போய் இந்த ஆப்ளிகேஷன், சொந்த ஆப்ளிகேஷன், இப்போ கலைஞர் சட்டமன்றத்தில் மணின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், திருவட்டாறு எம்எல்ஏ, கன்னியாகுமரி. இது அவரை ஒரே எம்எல்ஏ அப்போ ஜெயிச்சு வந்திருந்தார். அப்போ அவரை கலைஞர் பெருசாக பாராட்டி பேசியிருந்தார் சட்டசபையில். அவர் எனக்கு பல ஆண்டுகள் நண்பர், மூத்த அரசியல்வாதி, ஒரே ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காரு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பல கோரிக்கைகள் பல விஷயம் இருக்கும். ஒரு தடவை கூட சொந்த பிரச்சனை ஒன்று கூட அவர் கொண்டு வந்தது கிடையாது. மக்களுக்கான என்கிட்ட பேசுகிறாரு, இல்லை அமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க, மக்களுக்கான அந்த தொகுதி மக்கள் ஏதோ ஒரு பொது பிரச்சனைக்காக தான் பேசியிருக்காரு அப்படின்னு பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அப்படி இல்லையே. அதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் பொதுமக்களுக்கான தேவைகள் வரும்பொழுது இது வந்து இடிக்குது. இது இடிக்கும் போது அப்படியே தயக்கத்தோடு அப்படியே சும்மா இருந்துடுறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போது ஆலூர் ஷானவாஸ் இருக்கார், இவங்க கொடிக்கம்பை சாய்க்கப்பட்ட போது ரோட்டில் போய் உட்காடுறாரு. இவங்க தொகுதியில் பிரச்சனை, ரோட்டில் ஏன் உட்கார மாட்டேங்கிறீங்க? உங்கள் தொகுதியில் பிரச்சனை இல்லையா? இந்த தொகுதி பிரச்சனையில் இப்போ மழை வெள்ளம் அந்த பாதிப்புலாம் வந்தப்போ நீங்கள் போய் இறங்கி அதெல்லாம் மக்களுக்கு கரெக்டாக அரசு ஒரு திட்டம் அறிவிக்கும்ல, ஒரு இவ்வளோ 2000 ரூபான்னு அறிவிக்கும், நிவாரண பணிகள், பயிர் காப்பீடு, மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கிடைச்சதான்னு போய் ஆய்வு பண்ணி அந்த பிரச்சனைக்காக இல்லை மறியலோ ரோட்டில் ஒரு போராட்டமோ எதுக்காக கூட அவர் ஏதோ மருத்துவமனை சம்மந்தமாக அதெல்லாம் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறாங்க ஆலூர் ஷானவாஸ். அது வந்து கேள்வி நேரத்தில் நீங்கள் பேசுதுன்றது வந்து ஒரு பெரிய ஹம்பக்குங்க. அது நீங்கள் வந்து கேள்வியெல்லாம் முதல்ல கொடுத்துடணும் அமைச்சருக்கு. கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு பதில் ரெடி பண்ணிக்குவாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இந்த டேட்டில் உங்கள் கேள்வி வரும், அந்த கேள்வி நேரத்தில் நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. அந்த கேள்வி நேரத்தில் பேரவைத் தலைவர் அவர்கள் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அப்படின்னோன்னா எந்திரிச்சு இந்த மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாதிரி எங்கள் தொகுதியில் இது பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்கு பதில் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னோன்னா அமைச்சர் இருந்துச்சு ஒரு பதிலை சொல்லுவார். அவ்வளோதான். இவங்களுடைய கேள்வி சடங்கு மாதிரி தான் போயிட்டு, இது ஒரு சடங்கு மாதிரி தான் போயிட்டு, சடங்கு மாதிரி தான் போகும். ஓகே. இதுக்கு பிறகு அந்த தொகுதி அமைச்சரே போய் ரூமில் பார்த்து இது பண்ணி அங்கே இது பண்ணி அதை பேசி கொண்டு வந்து அங்கே தடையாக இருப்பான் மாவட்ட செயலாளர். ஏன்னா கூட்டணி கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது அவன் அதை கொண்டு வந்துட்டான்னா நம்ம நாளைக்கு எம்எல்ஏ சீட்டை இங்கே வாங்க முடியாமல் போய்டும், இந்த தொகுதிக்கே போட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை கலைஞ்சி கலெக்டர் இந்த முடிவு வரும்போது கலெக்டர் இது பண்ணுவார், இல்லை துறை செயலர் இதை பண்ணுவார். இது எல்லாம் பேசி கலைஞ்சி அதுக்கப்புறம் வரும்போது கான்ட்ராக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், ஆளுங்கட்சி யாராவது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, அதில் ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது இல்லாட்டி நான் போராட்டம் அறிவிச்சிடுவேங்க, இது சரியில்லைங்க, எப்படி ஈஸ்வரன் துள்ளுறாரு டக்குன்னு கேட்குறாருல, அப்போ அவங்க அந்த பவர் இருக்குல்ல, நான் அறிவிச்சிடுவேங்க, நான் நேராக ஓப்பனாக பேசிடுவேங்க, இல்லை சிஎம்கிட்ட பேசிடுவேங்க அப்படின்னா அந்த பயம் இருக்கும். இது எதுவுமே செய்கிறதில்ல. அப்போ என்ன உங்களுக்கு நடக்கும்? என்ன நடந்திருக்கு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் வெளியில் தெரியும், இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு. இன்னொருத்தர் இருக்கார் மதுரையில் எம்பி, மக்கள் பிரச்சனை வெள்ளம் இது அதெல்லாம் இந்தி எதிராக வந்துச்சா உடனே லெட்டர் எழுதிடுவார், அதை ட்விட்டரில் தூக்கி போட்டுருவார். அதுக்கு ஒரு ரிப்ளை எப்படியும் கிடச்சிரும். உடனே அதையும் தூக்கி ட்விட்டரில் போட்டு பாருங்கள் நான் இது பண்ணேன்னு.
சரி பார்லிமெண்ட்லேயாவது போய் இவங்க பயங்கரமாக மக்களுக்கான திட்டங்கள் மற்ற விஷயம் பேசுகிறேன்னு பார்த்தா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு அதுக்குள்ளேயே சுயபெருமை இந்த மாதிரிக்குள்ளேயே தான் உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்க வேலையே எதிர்கட்சி தான், கூட்டணி கட்சிகள்லாம் கிடையாது. கூட்டணினே சொல்லக்கூடாது, தோழமை கட்சிகள், அவ்வளோதான். நீங்கள் வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிட்டிங்க, வெளியில் வந்துட்டீங்க. இப்போ இந்த 4 வருஷத்தை என்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பல விஷயங்களில் நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்கன்றது தெரியும். அடுத்த 1 வருஷமாக ஸ்பீடப் பண்ணுவீங்களான்னா அதுலேயும் இல்லை. அப்போ அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வேல்முருகன் அவர்களுக்கு இந்த கோபமும் ஆவேசமும் இருக்கிற நாட்களில் எல்லார்கிட்டையும் இருக்கணுன்றது தான். ஆமாம், உங்களுடைய ஜனங்க அதானே. ஏங்க ஒரு ஆதவ அர்ஜுன் சும்மா ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிங்களா? இப்போ இன்னைக்கு கூட ஒரு பேட்டி வெளியில் சமூக வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்குது. திருமாவளவன் வந்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து திமுகலாம் எங்களை ஆதரித்து எங்களை இது பண்ணலன்னா நாங்கள் காணா போயிடுவோம். கிட்டத்தட்ட இந்த துணி நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் எங்கள் ஆதரவு இல்லைனாலும் அவங்க இது பண்ணுவோம், ஜெயிக்க முடியும். ஆனால் அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. இது வந்து எதார்த்தன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி துணியோ இதுவோ ஒரு தலைவன்கிட்ட வரவே கூடாது. இதை மாற்றி பேசுனது தான் இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னார். நீங்கள் உங்களால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, 2 MP 4 MLA கிடையவே கிடையாதுன்னு. உண்மை. நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் இல்லை. நாங்கள்லாம் வந்து ஒரு 20%, நீங்கள் ஒரு 20%னா 40% ஆட்சியை பிடிக்கிறீங்க. நாங்கள் அந்த 20% இல்லைன்னா அதிமுக ஆட்சி தொடர்ந்துருக்கோம். அப்போ இந்த உதவுறது கூட்டணி கட்சியினுடைய பலம். இது கைக்கு முன்னாடி இருக்கிற கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லைன்னுவாங்க. கைக்கு முன்னாடி இருக்கிற அல்கரிதம், அந்த சர்வே, இதில் போய் ஒரு தலைவர் என்ன பேசுகிறாரு, அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா அப்போ நீங்கள் தான் பிரதான பாயிண்ட்டு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், மீன் வச்சு மட்டும் மீன் குழம்பு வைக்க முடியாது. மீனை வேணால் தண்ணியில் போட்டு, அது கூட தண்ணி தேவைப்படுது, ஒரு அடுப்பு தேவை, ஒரு இது தேவை. ஆனால் இந்த மசாலா பொருட்கள் மற்றெல்லாம் சேர்ந்தால் தான் அது ஒரு நல்ல மீன் குழம்பு. வெறும் மசாலா பொருளை வச்சு பண்ணாலும் அது புளி குழம்பு. அப்போ அந்த மீன் மசாலாக்கள் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு நல்ல மீன் குழம்பு கிடைக்கும். இதுதான் கூட்டணியும். வெறுமனே திமுக மட்டும் இல்லை, வெறுமனே அதிமுக மட்டும்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்களோட அந்த மசாலா பொருட்கள் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அன்றைக்கி இருக்கிற இஷ்யூக்கு சேர்ந்தால் ஒரு கூட்டணி ஆட்சி. நம்ம கடந்த காலத்தில் அதான் பேசியிருக்கோம். அவருடைய பலம் அவருக்கே தெரியலன்ற மாதிரி தான். அவர் பலம் தெரியலையா இல்லை யாரையாவது திருப்திப்படுத்த பேசுகிறாரா தெரியல. பலம் தெரியாமல் எல்லாம் திருமாவளவன் இடம் போட்டுறாதீங்க. அவர் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் வெல் நாலேஜ், ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, கலைஞரிடம் ஜெயலலிதாவிடம் ட்ரைனிங் எடுத்துகிற அவங்கெல்லாம் பார்த்து வந்தவர். அவர் இப்படி பேசுகிறாருன்னா அவர் எதையோ ஒரு கையெறு நிலையில் இருக்காருன்னு தான் அர்த்தம். சரி, அதான் எது சொல்லுதுன்னா வேல்முருகன் அவருடைய காட்டக்கூடிய இந்த ஆவேசம் பிறரும் காட்டுவாங்கன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இனிமேல் கூட நாட்களில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் இந்த விஷயத்தில் தெளிவடையும் சார். ரொம்ப நன்றி.